இன்றைய செய்தித்தாள்களில் இருக்கக்கூடிய சில தலையங்கங்களை பார்க்கலாம். அதன் பிறகு உங்களுடைய தேர்வில் ஒரு செய்தியை பற்றி பேசலாம். தினமலரில் தமிழக அரசு கல்லூரிகளில் அடிக்கடி நடக்கக்கூடிய மாணவர் மோதல் பற்றி ஒரு தலையங்கம் எழுதியிருக்கிறாங்க. அரசு கல்லூரிகளில் கட்டுப்பாடுகள் கொண்டு வர்றதுக்கு அரசியல் உட்பட பல தடைகளை தாண்ட வேண்டியது இருக்குது. புதிய உலக சூழலை புரிஞ்சு கல்வியில் மாற்றங்களையும் நன்னறியையும் கொண்டு வந்தால் தான் தீர்வு கிடைக்கும்னு தினமலர் சொல்லுது. மற்ற தமிழ் தினசரிகளில் பெரும்பாலும் 9 மாநில இடைத்தேர்தல் முடிவுகளை பற்றி தலையங்கம் எழுதியிருக்கிறாங்க. இந்து தமிழ் இந்த இடைத்தேர்தல் முடிவுகளை சாதுரியமான கூட்டணி கணக்குகளுக்கு கிடைச்ச வெற்றியாகவும் பார்க்கலாம். ஆனால் பாஜக தங்கள்ட மக்கள் என்ன எதிர்பார்க்குறாங்கிறத புரிஞ்சிட்டு செயல்படணும் அப்படின்னு இந்து தமிழ் சொல்லுது. தினத்தந்தி பாஜக தன்னுடைய சிந்தனைகளை நடுத்தர ஏழை மக்கள் பக்கம் திருப்பணும் அப்படிங்கிறத இந்த தேர்தல் முடிவுகள் காட்டுது அப்படின்னு தந்தி சொல்லுது. தினமணி பாஜக தன்னுடைய தவறுகளை திருத்திக் கொள்வதற்கு இந்த தேர்தல் முடிவுகள் ஒரு எச்சரிக்கை மணி. மோடியின் பெயரை மட்டும் பயன்படுத்தி தேர்தலில் ஜெயிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறது நடக்காது. இனிமேல் அதை கைவிடணும் பாஜகன்னு தினமணி சொல்லுது. ஹிந்து ஆங்கில நாளிதழில் காஷ்மீர் வெள்ளம் தொடர்பாக ஒரு தலையங்கம் எழுதியிருக்கிறாங்க. திட்டமிடப்படாத வளர்ச்சி, நகரமயமாக்கல், சதுப்பு நிலங்களை பாதுகாக்காதது, இவையெல்லாம் தான் இவ்வளோ பெரிய வெள்ளத்துக்கும் சீரழிவுக்கும் காரணம் அப்படின்னு அந்த தலையங்கம் சொல்லுது. இந்தியன் எக்ஸ்பிரஸில் சீன அதிபருடைய இந்திய பயணம் பற்றி தலையங்கம் எழுதியிருக்கிறாங்க. வந்து இறங்கி சில மணி நேரத்துக்குள்ளாயே ஒரு 3 ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகிருக்குது. இந்திய சீன உறவு சமமான ஒருவருக்கொருவர் உதவும் விதத்தில் இருக்கணும். எல்லை அத்துமீறல்களையும் தன்னோட பொருட்களை இந்தியாவில் குவிக்கிறதையும் சீனா நிறுத்தணும் அப்படின்னு இந்தியன் எக்ஸ்பிரஸ் தலையங்கத்தில் குறிப்பிடுறாங்க. இனி உங்களுடைய தேர்வில் இருக்கக்கூடிய செய்திகள், உங்கள் பார்வையில் முக்கியமாகப்படக்கூடிய செய்தி பற்றி. இல்லை, எனக்கு இன்றைக்கு தினமணியில் முதல் பக்கத்தில் இருந்த ஒரு முக்கியமான செய்தி கவலை அளிக்கக்கூடியதாக இருக்குது. இந்த காவேரி பிரச்சனையில் காவேரி மேலாண்மை வாரியம் அமைக்கப்படணும். உச்சநீதிமன்றம் ஏற்கனவே தீர்ப்பு கொடுத்துருச்சு. அது அமைக்கப்படலைன்னா அந்த நடுவர் மன்றத்துடைய தீர்ப்பை உச்சநீதிமன்றமும் அங்கீகரிச்சிருக்கே, அந்த அளவுக்கு நமக்கு உரிய நீர் கிடைப்பது என்பது நடக்காது. இப்போ இந்த தீர்ப்பு மே 10ஆம் தேதி வந்துருச்சு. இப்போ பார்த்தானுக்கு 4 மாதங்கள் ஓடிருச்சு. இதுக்காக அந்த கடைசியில் புதிய அரசு வந்துருச்சு. இவங்க தான் செய்யணும். மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் உமா பாரதி அவங்க ஏற்கனவே இன்னும் அதுபடியெல்லாம் நாங்கள் யோசிக்கலை, திட்டமிடலைன்னு சொன்னாங்க. இப்போ திமுக எம்பி ஒருத்தங்க எழுதின கடிதத்துக்கு பதிலில் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் இன்னும் யோசிச்சுக்கிட்டே இருக்கோம், ஆலோசனை செய்து கொண்டு இருக்கோம்னு. அந்த செய்தியை கொடுக்குற பத்திரிகையே முடிவாக என்ன சொல்லுதுன்னா, இப்பொழுதும் கூட மத்திய அரசு அந்த மேலாண்மை வாரியத்தை அமைக்குமா என்று உறுதியாக தெரியலை என்று தான் செய்தியே முடியுது. அப்போ நமக்கு ரொம்ப கவலையாக இருக்குது. இந்த நாட்டில் அப்போ ஒரு நம்பிக்கை போயிடும். உச்சநீதிமன்றமே தீர்ப்பு கொடுத்தாலும் அரசியல் தான் விளையாடும் என்றால் பிறகு எப்படி இந்த தீர்ப்புகள் மீது குறிப்பாக தமிழக மக்களுக்கு நம்பிக்கை பிறக்கும்? ஆகவே இந்த அரசியலெல்லாம் ஓரங்கட்டி விட்டு ஒரு தீர்ப்பு வந்துருச்சு, இதை எல்லோரும் ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும். 2 மாநிலங்களில் அவங்கவுங்க உரிமைக்காக போராடலாம், பேசலாம், அதெல்லாம் சரிதான். இறுதியாக உச்சநீதிமன்றம், வேறு என்ன நமக்கு அமைப்பு இருக்குது? இறுதியாக உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்து விட்டதென்றால் அதை மதிக்கணும். அதை மதித்து நடைமுறைப்படுத்துவதில் மத்திய அரசுக்கு முக்கிய பங்கு இருக்குது. இயல்பு அந்தந்த மாநிலத்தில் அவங்கவுங்க அதைத்தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க. மத்திய அரசு தான் நான் உச்சநீதிமன்ற தீர்ப்பை அமல்படுத்துகிறேன் ஐயா, எனக்கு வேறு ஒன்றும் அரசியல் இல்லை என்ன சொல்லணும். அப்படி சொல்லுகிற நிலை இன்னும் வரவில்லையே என்று பெரிய ஆதங்கமாக இருக்குது. இன்னைக்கு இன்னொரு செய்தி பார்த்தேன். என்னென்னா, மதுராவில் அங்கே வரக்கூடிய விதவை பெண்கள் வரக்கூடாது அப்படின்னு ஹேமா மாலினி அவங்க எம்பி ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. நீங்கள் மதுராவுக்கு போய் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், இந்தியாவிலேயே அதிகபட்ச விதவைகள் கைவிடப்பட்டவர்களாக இருக்கக்கூடிய ஒரே ஊர் மதுரா தான். குறிப்பாக பிருந்தாவன்கிற பகுதியில் 1,00,000 பேருக்கு மேலாக விதவைகள் இருக்கிறாங்க. ஒரு காதலின் அடையாளம், கோபிகர்கள் இறந்த இடம்னு சொல்லப்படுறது முழுவதும் கைவிடப்பட்ட விதவைகளால் நிரம்பியிருக்கு. அங்கே இவங்க என்ன செய்கிறாங்கன்னா, கொண்டு போய் வயதான பெண்களை, குறிப்பாக விதவைகளை சாவதற்காக அந்த ஊரில் விட்டுறாங்க. வீதிகளில், பொது இடங்களில், எந்த சின்ன ஒரு இடத்துக்குள்ளே போய் பார்த்திங்கன்னா 100 பேர் இருப்பாங்க. அவங்கெல்லாம் உணவு இல்லாமல், போதுமான ஆரோக்கியத்துக்கான வழிமுறைகள் இல்லாமல் கைவிடப்பட்டவர்கள். காலையில் நீங்கள் மதுராவில் போய் நின்று பார்த்தா அந்த பிருந்தாவனத்தை நோக்கி இந்த விதவை பெண்கள் போகிறத பார்க்கலாம். கூட்டம் கூட்டமாக 100 பேராக கூட்டமாக போயிட்டே இருப்பாங்க. நடக்க முடியாது, கையில் தடி ஊன்றி. இவ்வளவு விதவை பெண்கள் ஒரு நகரத்தில் குறிப்பாக கொண்டு கைவிடப்பட்டு தள்ளப்படுறாது இருக்குல்ல, ஒரு மோசமான நிலைமை. இப்போ என்ன சொல்கிறாங்க ஹேமா மாலினி, அவங்கள கொண்டு விடாதீங்க, ஏற்கனவே ஊர் நிரம்பிடுச்சு, அவ்வளோ விதவைகள் இருக்கிறாங்க, இவங்கள் காலியானால் தான் மற்றவங்களுக்கு அப்படிங்கிறாங்க. பீகார்லேருந்தும் வட மாநிலங்கள்லேருந்தும் இது ஒரு சம்பிரதாயமாகவே இருக்குது. என்னென்னா, வீட்டில் அந்த வயதானவர்களை வைத்துக்கொள்ள முடியலைன்னா கொண்டு மதுராவில் விட்டுருவாங்க. ஒவ்வொரு பேருந்து நிலையத்தை போய் பார்த்தீங்கன்னா, பேருந்தை விட்டு இறங்கும் போதெல்லாம் யாராவது ஒருத்தர் இந்த அம்மா கூட்டிகிட்டு வருவாங்க. அப்படி ஒரு 10 அடியில் விட்டுட்டு போயிட்டே இருக்கிறாங்க. கைவிடப்பட்டவர்களுக்காக ஒரு நகரமாக மதுரா மாறிட்டு இருக்கு. குறிப்பாக விதவை பெண்களுடைய நகரம்.
அந்த நகரத்தை பற்றியோ அதை பராமரிக்கிறதை பற்றியோ இவர்களுக்கு புகலிடம் கொடுக்கறத பற்றியோ எதுவுமே இல்லை. 40,000 பேர் தான் அங்கே வசிக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. இல்லை, நான் நேரில் பார்த்துருக்கேன். குறைந்தபட்சம் 1,00,000க்கு மேலே இருப்பாங்க. அதுவே குறைந்த எண்ணிக்கை தான். இதில் ஒரு 10,000லேருந்து 25,000 பேர் எந்த அடிப்படை வசதியும் இல்லாதவங்க. அவங்க எப்படி படுத்திருப்பாங்கன்னா, ஒரு தரையில் ஒரு சின்ன ஒரு ஆள் படுக்கிற இடத்துக்குள்ளே 4 பேர் சுருண்டு படுத்திருப்பாங்க. பொது இடத்துல உணவுக்கு நிற்பாங்க. காலையில் பார்த்தீங்கன்னா தெரியும், அங்கே இலவசமாக பால் கொடுக்குறாங்க. இந்த பால் வாங்குறதுக்கு நிற்கிற வரிசை 1 மைல் தூரத்துக்கு வரிசை. எல்லாம் கையில் ஒரு கோலையோட தட்டோட அவ்வளோ முதிய பெண்கள் நிற்கிறத பார்க்கும்போது, இந்தியா என்னதான் பெண்களை பற்றி உயர்வாக பேசினாலும் இவ்வளவு மோசமான நிலையில் அவங்கள வச்சுருக்குங்கிறது ரொம்ப வருத்தப்படக்கூடிய விஷயம். அங்கேயே வராதேன்னு சொல்கிறாங்கன்னா இன்னும் மோசமாக தான் அந்த செய்தியை நான் இல்லை. இன்னொரு இது, அவன் அந்த தொகுதியுடைய எம்பி ஹேமமாலினி அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு வாக்கியம் ரொம்ப என் மனசை ரொம்ப குடைந்தது. இந்த பெண்களுக்கெல்லாம் வங்கி கணக்கில் நிறைய பணம் இருக்கான், இருந்தாலும் அவங்கெல்லாம் பிச்சை எடுக்கிறாங்களாம். அது உண்மை இல்லை. ஏன்னா வரக்கூடியவர்கள் இவ்வளவு பணம் இருந்தாலும் பிச்சை எடுப்பாங்க. ஒரு எம்பி பேசுகிற பேச்சு அது பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த பேருந்துலேருந்து கொண்டு வந்தவங்கள இடைத்தரகர்கள் இருப்பாங்க. அவங்க கையில் விட்டுட்டாங்கன்னா அவங்க திரும்பி பஸ் ஏறிடக்கூடாதுங்கிறதுக்காக அந்த விருந்தாவனத்தில் கொண்டு போய் விட்டுட்டு வந்துடுவாங்க. அங்கேருந்து வர வழி தெரியாது. பெரும்பான்மையவங்க கிராமப்புறத்துலேருந்து வரக்கூடிய உழைத்து வாழ்ந்த பெண்கள் முதிய வயதாகிடுச்சுங்கிறதுனால அவங்கள கொண்டு தள்ளிடுறாங்க. இவங்க சில நேரங்கள் என்னென்னா இவங்களுக்குள்ள ஒரு கம்யூனிட்டி மாதிரி வாழ்கிறாங்க. 50 பேர் 100 பேர் ஒன்று சேர்ந்துட்டு எங்கே உணவு கிடைக்குதோ அந்த உணவை தேடி போய் பார்க்குறது. அந்த நகரத்தில் ஒரு 4-5 நாட்கள் இருந்துருக்கிறேன். கிட்டத்தட்ட அது நம்மளை நிலைகுலைய வச்சிடும். இன்னொன்று நம்ம அந்த காட்சிகள்லாம் பார்த்தா கண்ணீர் வர வைக்கக்கூடியது. ஒரு நோயுற்ற ஒரு பெண் அங்கே படுத்து கிடப்பாங்க, பக்கத்திலே இன்னொரு அம்மா உட்காந்து சாப்பிட்டுருப்பாங்க. ஏன்னா ஒரு வைத்தியமும் கிடையாது. பொது மருத்துவமனைக்கு போனீங்கன்னா பொது மருத்துவமனையில் நோயாளிகளாக பஞ்சில் உட்காந்துருக்க அத்தனை பேர் இவங்க தான். அப்புறம் இவங்க ஒரு தபால் அனுப்புறதுக்கோ இவங்கள பார்க்குறதுக்கோ திரும்பி வர்றதுக்கோ கிடையாது. இறந்தாலும் இவங்கெல்லாம் அடையாளமற்ற இறந்தவர்கள் தான். ஏன் இவங்களை இவ்வளவு வயதான குறிப்பாக விதவைகளை இந்திய அரசு இப்படி புறக்கணிக்குது? இன்னொன்று இவர்களுக்கெல்லாம் அவங்க குடும்பத்தில் ஏன் இடம் இல்லாமல் போயிடுச்சு? இன்னொன்று, ஒருவேளை இவர்கள் ஒரு மத நம்பிக்கையின் கீழே பிருந்தாவனத்துக்கு வந்தால் கூட அங்கே முறையான ஒரு பராமரிப்பு கொடுத்து இல்லங்களை அமைத்து இவர்களுக்கான அடிப்படை வசதிகளை செஞ்சு தரணும் இல்லையா? எதுவுமே செஞ்சு தர மாட்டாங்க. பொதுவாக காசியில் சொல்லுவாங்க, காசியில் தான் சாக கொண்டு போய் விடுவாங்கன்னு. காசியில் 108 படித்துறைகள் இருக்குது, ஏராளமான தங்குமிடங்கள் இருக்குது. இது அப்படி இல்லை. இது ஒரு சின்ன ஊர் தான். ஆனால் இந்த ஊரில் விதவைகளை கொண்டு போய் கைவிட்டுட்டு அவங்க சாகிறதுக்காக காத்திருக்காங்க தான். ஒரு ஊரில் இவ்வளோ பேர் சாவதற்காக காத்துட்ருக்கிற வயதானவர்கள் இருக்காங்கங்கிறது ரொம்ப துயரமானது. அது இவங்க எல்லாருமே இந்து பெண்கள் தான். ஆமாம், அந்த நம்பிக்கையில் தான் போகிறாங்க. இந்துக்களுக்காக நாங்கள் நிறைய காரியங்கள் செய்ய போகிறோம்னு சொல்லக்கூடிய அரசு. ஆனால் அவங்களுடைய அந்த கட்சியை சார்ந்த எம்பி எப்படி பேசுகிறாங்கன்னா, இவங்கெல்லாம் வரக்கூடாது, இவங்க மேலே ஒரு வெறுப்போடவே பேசுகிறாங்க. அந்த பேச்சை ஊடகத்தில் கேட்கும்போது ரொம்ப வேதனையாக இருக்குது ஒரு எம்பி இப்படி பேசுகிறது. ஆகவே அவர் சரியாக சொன்னது போல் இதன் பின்னால் இருக்கக்கூடிய இந்த 2-3 அம்சங்கள். அப்படி என்றால் இந்த சமுதாயம் வயதானவங்களை கைவிடுகிற சமுதாயமா? அதில் அவங்க விதவைகளாக இருந்தால் ஒரு மத நம்பிக்கை என்கிற புனைவில் என்கிற பெயரில் அவங்களை கைவிடுவது என்பது என்ன நியாயம்? அப்படியே குடும்பத்தார் கைவிட்டால் அரசாவது காப்பாற்ற வேண்டாமா? இவ்வளவு கேள்விகள். நேற்று அந்த செய்தியை பார்க்கும்போது தோன்றாத உணர்வுகள் எல்லாம் எஸ் ராமகிருஷ்ணன் சொந்த அனுபவம் நேரில் பார்த்ததுனால உங்களுடைய பயணங்களும் உங்களுடைய அனுபவங்களும் எங்களுக்கு புதிய வெளிச்சத்தை இதில் கொடுக்குது. தொடர்ந்து பேசலாம் ஒரு இடைவேளைக்கு பிறகு.